குற்றச்சாட்டு பண்ண முடியாது, விஜய் மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டு கொடுக்க முடியாதுங்கிறனால இப்படி மறைமுகமாக இந்த சென்சார் போர்டு மூலிமா வந்து அடிப்பணி வைக்க முயற்சி பண்ணுறாங்க. பட் அது விஜய் எதுக்குமே அடிப்பணி போகிறது இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதைத்தான் வந்து பத்திரிகையாளர் பிஸ்மியிலேருந்து வேறு எக்கச்சக்கமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள்லேருந்து எல்லாருமே வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஜோதிமணி, பிரவீன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான மத்திய மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து இப்போ விஜய்க்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இதுலேயே கன்ஃபார்ம் ஆகிருக்கும், மக்கள் எல்லாரும் புரிஞ்சிருப்பாங்க விஜய் இஸ் நோ ஒன்ஸ் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் யாருக்குமே பி டீம் கிடையாது அப்படின்னு சொல்லி மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸே ஆதரவு வருதும்பொழுது இது ரொம்ப கிளியராக இருந்திருக்கும். விஜய்க்கு இப்போ மட்டும் பிரச்சனை வந்ததில்லை, இதுக்கு முன்னாடி மெர்சல் டைம்லேயே வந்து பிஜேபி மூலிமா நிறைய டார்ச்சர் வந்துச்சு. ஹெச் ராஜா மூலிமா வந்து விஜயோட படத்துக்கு பிரச்சனை வந்தது. அப்புறம் சர்க்கார் டைம்லேயும் பார்த்திங்கன்னா படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக மூலிமா பிரச்சனை வந்தது. துப்பாக்கி படத்துக்கும் வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஸோ இப்படி வந்து விஜய்க்கு வந்து காவி சங்கிகள் மூலிமாவும் மற்றும் ஊழல்வாதிகள் மூலிமாவும் பிரச்சனை வராமல் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்லும் பொழுது எந்த சங்கிகளாக இருந்தால் என்ன, பச்சையாக இருந்தாலோ வெள்ளையாக இருந்தாலோ காவியாக இருந்தாலோ எல்லா சங்கிகளுமே பிரச்சனை வரத்தான் செய்யும். அதெல்லாம் எதிர்த்து தான் அரசியல் பண்ணி ஆகணும். விஜய் அதை எதிர்த்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நம்ம நம்புவோம். ஃப்யூச்சரில் மேபி டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் பிரியும்பொழுது விஜய் வந்து காங்கிரஸ் கூட அலையன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் பேச்சுக்கள் அடிப்படுது. காங்கிரஸ் கூட அலையன்ஸ் வருமோ இல்லையோ, பட் விஜய் இஸ் நோ ஒன்ஸ் பி டீம். யாருக்கும் வந்து விஜய் பி டீம் இல்லைங்கிறது மறுபடியும் தெளிவாகுது, கன்ஃபார்ம் ஆகுது. அதை மக்கள் நீங்களும் புரிஞ்சுக்குங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, தெரிஞ்சவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். விஜய் எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவலான அரசியலை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. மதச்சார்பற்ற உண்மையான சத்தியமான நல்ல அரசியல் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ விஜயோட படம் இப்போவும் கூட ரிலீஸ் ஆகுமா இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகன் இப்போது கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு, மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு, சர்வீஸ் கோர்ட் ரிலீஸ் பண்ணுங்க சொல்லிட்டு. ஆனால் சென்சார் போர்டு என்ன பண்ணுவோம், மறுபடியும் மேல்முறையீடு பண்ணலாமா, சுப்ரீம் கோர்ட் போகலாமா, இல்லை ஹைகோர்ட்டே 2 ஜட்ஜோட தீர்ப்பு மாதிரி அடுத்தது மேல்முறையீடு பண்ணலாமா தீர்ப்பு கேட்டு அப்படின்னு சொல்லி அப்படியும் காய் நகர்த்தலாமான்னு பிளான் பண்ணுறாங்க. விஜய்க்கு வந்து நாலா பக்கமும் சிக்கல்கள் வரத்தான் செய்யுது. ஸோ படத்தோட ரிலீஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. இப்போ ரிலீஸ் ஆகுமா இல்லை பொங்கலுக்கு கரெக்டாக பொங்கல் அன்றைக்கி வருமா இல்லை அதையும் தாண்டி தள்ளி போகுமான்னு தெரியல. ரிலீஸ் ஆகும்போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ன நடக்கும்னு தெரியல. சப்போர்ட் விஜய், சப்போர்ட் டிவிகே. உங்களுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே போட்டு நம்ம இதை அரைக்க வேண்டாம். டேக் கேர் கைஸ். நான் ஏதாவது சொல்ல விட்டுருந்தேன்னா மறந்துருந்தா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம். பாய் காய்ஸ். மறுபடியும் படம் ரிலீஸ் ஆகலை, ஜனநாயகன் படம் தள்ளி போகுது, கோர்ட்டில் கேஸ் எடுத்துகிட்டு போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிரச்சனை பேசினா தான் நம்ம வந்து இங்கே ஸ்ட்ராங்காக அரசியல் பண்ண முடியும், ஸ்ட்ராங்காக அரசியல் விஜய் ஜெயிக்க முடியும். ஸோ யா.